ஷேரிங் ஸ்குவாட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாப்போமா? இப்போ உங்க ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிடுங்க, ஜன்னலை சாத்திருங்க. அந்த பயங்கரமான இருட்டுல கையில போன் கூட இல்லாம யாரோடவும் பேசாம அந்த இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருங்க. 1 மணி நேரம் உங்களால உட்கார முடியும், அதிகபட்சமா 1 நாள். அதுக்கு மேல போனா உங்க மூளை உங்களுக்கே தெரியாம ஹாலுசினேட் ஆக ஆரம்பிக்கும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. மனிதனால தனிமையையும் இருட்டையும் தாங்கவே முடியாது. ஆனா ஒரு பொண்ணு 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 25 வருஷமா ஒரு சின்ன ஜன்னல் கூட இல்லாத, சூரிய வெளிச்சமே படாத ஒரு அறைக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருந்தா. அதுவும் அவங்க சொந்த அம்மானாலேயே அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தா. அதை விட இந்த கதைய நான் கேக்குறப்போ எனக்குள்ள ஒரு பயம் தோணுச்சு. நமக்கு வெளியே இருந்து வர்ற ஆபத்தை விட நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ரத்தத்துல இருக்கிற ஆபத்து தான் அதிகமா இருக்குமோன்னு எனக்குள்ள பயம் வந்துச்சு. இந்த சம்பவம் நடந்தது பாரிஸ் நகரத்துல. எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல காணாம போன ஒரு அழகான பெண்ணோட கதை இது. மனித மனசு எவ்வளவு இருளானது அப்படிங்கிறதுக்கான சாட்சி பிளான்ச் மோனியர் வழக்கு. வாங்க அந்த இருட்டு அறைக்குள்ள போய் பார்க்கலாம். நான் அருண், வெல்கம் டு ஷேரிங் அருண். கதை ஆரம்பிக்கிறது 1876 வருஷம். பிரெஞ்சு நாட்டோட பாரிஸ் நகரம். அங்க மோனியர் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருந்தது. அவங்க அந்த ஊர்லயே பெரிய விஐபி. அந்த வீட்டு அம்மாவுக்கு ஒரு அவார்ட் கூட கொடுத்திருக்காங்க, சிறந்த தாய் அப்படின்னு. அந்த வீட்டு பொண்ணுதான் பிளான்ச் மோனியர். அவங்க எவ்வளவு அழகுனா அவங்கள பாக்குறதுக்காகவே அவங்க தெருவுல கூட்டமா கூடுமா. அவங்களுக்கு 25 வயசு இருக்கும்போது ஒரு சாதாரண வக்கீல காதலிக்கிறாங்க. ஆனா அந்த வக்கீல் பணக்காரர் கிடையாது. இது அந்த சிறந்த தாய்னு அவார்ட் வாங்கினாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. என் பொண்ணு ஒரு ஏழை வக்கீல கல்யாணம் பண்றதான்னு சண்டை போடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அழகான பிளான்ச் மோனியர் காணாம போறாங்க. ஊர்ல எல்லாரும் தேடுறாங்க. அந்த அம்மாவும் அண்ணனும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. என் பொண்ணு யாரையோ கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்க. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் வருடங்களாச்சு. மக்கள் அந்த பொண்ணையே மறந்துட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான உண்மை புதைஞ்சு கிடந்துச்சு. சரியா 25 வருஷம் ஓடுது. வருஷம் 1901. பாரிஸ் ஆண்டர்னி ஜெனரலுக்கு பேர் இல்லாத ஒரு மொட்டை கடிதாசி வருது. அந்த லெட்டர்ல எழுதியிருந்த வார்த்தைகள் போலீஸையே நடுங்க வச்சுச்சு. மிஸ்டர் ஆண்டர்னி ஜெனரல், ஒரு பெரிய குற்றத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். மோனியர் வீட்டுல ஒரு பொண்ணு கடந்த 25 வருஷமா அடைச்சு வைக்கப்பட்டிருக்கா. அவங்க சொந்த மலத்திலையும் குப்பையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப தெனாவட்டா பேசுறாங்க. இதெல்லாம் கண்டுக்காம போலீஸ் வீட்டை சோதனை போடுறாங்க. கீழே எல்லாம் எந்த தடயமும் இல்லாம சுத்தமா இருக்கு. ஆனா மாடிக்கு போக போக ஒரு தாங்க முடியாத துர்நாற்றம் வருது. அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு தேடி மாடியில இருந்து ஒரு பூட்டப்பட்ட அறைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த அறை கதவை உடைச்சு உள்ள போன போலீஸ்காரங்க பார்த்த காட்சிகள் அவங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத கொடூரம். ஜன்னல்கள் கருப்பு துணியால மூடப்பட்டு இருந்துச்சு. அந்த அறையே பயங்கரமான இருட்டால சூழப்பட்டு இருந்துச்சு. தரமுழுக்க அழுகுன சாப்பாடு, பூச்சிகள், கழிவுகள். அந்த குப்பைக்கு நடுவுல ஒரு பழைய மெத்தையில எலும்பும் தோலுமா ஒரு உருவம் படுத்து கிடக்கு. அவங்க தான் பிளான்ச் மோனியர். 25 வயசு அழகியா இருந்தவங்க இப்போ 50 வயசுல முடியெல்லாம் வளர்ந்து உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் கூட இல்லாத மாதிரி வெள்ளையா மாறி போயிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஷேரிங் இது என்ன சாதாரண வீட்டு பிரச்சனை தானே, இதை ஏன் பெருசு பண்றீங்க அப்படின்னு. ஆனா ஷேரிங் ஸ்குவாட், அந்த பொண்ணோட அம்மா உன் காதலன் மேல இருக்கிற ஆசைய விட்டுடுன்னு சொல்லி மாடியில பூட்டி வச்சாங்க. அந்த பொண்ணும் பிடிவாதமா இருந்தாங்க.
ஆனா அந்த பொண்ணு கிடைக்காது அப்படின்ற கவலையில அந்த காதலன் இறந்து கூட போயிட்டாரு. ஆனா அந்த அம்மா மனசு இறங்கவே இல்லை. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அவங்க அண்ணன் இருந்தாரு. அவரோட பேரு மார்ஷல். அவங்க அம்மா ஒரு பைத்திய மாதிரி நடந்துகிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா இந்த அண்ணன் அவரு கீழே தினமும் ஜாலியா சாப்பிடுவாரு. அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு மிச்சம் மீதி மட்டும் தான் கொடுப்பாங்க. சில நாட்கள் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த அண்ணன் எந்தவித சலனமும் இல்லாம 25 வருஷமா வாழ்ந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, உங்க கூடவே பிறந்த தங்கச்சி மேல ஒரு சின்ன பாசம் கூட இல்லாம அவங்க மெதுவா சாகுறத 25 வருஷமா பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதுல என்ன கொடூரம்னா, அந்த வீட்டு அம்மாவை அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க எவ்வளோ பெரிய கொடையாளி, எவ்வளோ நல்ல தாய்னு ஊரே பாராட்டுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இருந்த பயங்கரம் யாருக்குமே தெரியல. கடைசியா அந்த அம்மா கைதாகி 15 நாள்ல இறந்து போனாங்க. அவங்க அண்ணனுக்கு 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிச்சு. ஆனா பிளான்ச் மோனியர் அவங்க கடைசி வரைக்கும் இயல்பு நிலைக்கு திரும்பவே இல்லை. அவங்க மனநல காப்பகத்துல இருந்தபடியே இறந்து போனாங்க. இப்போ நான் கேக்குற கேள்வி இதுதான், நமக்கு வெளியே இருந்து வர ஆபத்தை விட நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ரத்தத்திலேயே இருக்கிற ஆபத்து தான் அதிகமா இருக்குன்னு இந்த சம்பவத்தை வச்சு எனக்குள்ள தோணுது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்கன்னு நாம நம்புறோம். ஆனா யாருக்குள்ள என்ன மிருகம் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த விஷயத்த பத்தி கேட்டதுக்கு அப்புறம் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதமான பயத்தையும் சிந்தனையையும் கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம ஷேரிங் அரவுண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு மர்மத்தோட உங்களை சந்திக்கிறேன். சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் அருண்.